பொங்கல் திருநாள் நமக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்பதை காண்போம். அனைத்து உயிரினங்களையும் போற்றி அவற்றோடு ஒன்றிணைந்து வாழ்தல் வேண்டும். இயற்கையை பாதுகாத்தல் வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களோடு நட்புடன் பழகுதல் வேண்டும். இறைவனின் வரப்பிரசாதமான இயற்கை ரசிக்கவே அன்றி அழிப்பதற்கல்ல என்பதை தெரிந்து கொள்ளல் வேண்டும். வேளாண்மைக்கு முக்கியத்துவமும் உழவர்களை மதித்தும் இயற்கையுடன் ஒன்றி வாழ பழக வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக விளங்க பாடுபட வேண்டும். இயற்கை நமக்கு பலவிதத்தில் பயனளிக்கிறது என்பதையும் அதனால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து நம் சந்ததியினருக்கும் தெரியப்படுத்துதல் வேண்டும். இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம் வருங்கால சந்ததிகளுக்கு நல்வாழ்வை அளிக்கும் என்று உணர வேண்டும். நம் முன்னோர்களான சித்தர்கள், ரிஷிகள், நல்லரசர்கள் என எல்லோரும் வருங்காலத்து நன்மைக்காக இவ்வாறு பண்டிகைகள் மூலம் நம்மை அறியாமலேயே நமக்கு நல்லதை காட்டி வருகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நமது பாரம்பரிய பண்டிகைகளை கொண்டாடினாலே போதும், அதில் உள்ள விதிமுறைகள் நமக்கான நல்வாழ்க்கை முறையை பற்றி கூறியிருப்பதை அறிய முடியும். அதனால் நாமும் நம் வருங்கால தலைமுறையும் செழித்து வாழ முடியும் என்பது திண்ணம்.